කොටි කියලා අය එච්චර ඩිප්‍රස් කරන්නේ. මං කොටි නම් අරස් කරන්න මම නැත්තම් වෙඩි දියන්න. ඕගොල්ලෝ මර මිනිමරලා තියනවා. மினிமரப்பு ஆண்டுவ தமா மேක. இதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட 24 வழக்குகள். ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவர் இதுவரை போடப்பட்டதில்லை. இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் இருப்பேன். அனுர அரசாங்கத்திற்கு நான் வழங்கிய அனைத்து ஆதரவுகளையும் இன்றிலிருந்து இல்லாமல் செய்வதுடன் இனிமேல் உண்மையான எதிர்க்கட்சியாக நான் நிற்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் 64 நாட்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை கதைப்பதற்கு இடம் கொடுக்காது விட்டமை அரசாங்கத்தின் வெட்கம் கட்ட செயல் என்று அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் அதை விசாரிப்பதற்கு குழுவை அமைத்து 34 நாட்கள் எடுத்துக்கொண்டமை ஏனென்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களின் பிரச்சினைகளை நாடாளுமன்றில் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். ஏன் அரசாங்கம் பயப்படுகின்றது? நான் விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது கொலை செய்யுங்கள். இந்த அரசு எத்தனை கொலைகளை செய்துள்ளது? முள்ளிவாய்க்காலில் எத்தனை பேரை கொலை செய்துள்ளார்கள் என தெரிவித்துள்ளார். சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கமிட்டியை போன் பண்ணுவதற்காக 36 நாட்கள் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எந்த வகையில் நியாயம்? 1976 இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன். 1974 ஆண்டு தந்தை செல்வநாயகம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2 சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு 36 நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ஜுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட 24 வழக்குகள். ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவர் இதுவரை போடப்பட்டதில்லை. 24 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணுகிறார்கள். ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சாஜன் பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ Honorable member, can you stick within the framework of your complaint in this, please? நன்றி ஐயா. நான் இந்த விடயத்தை மிகவும் கவலையோடு சொல்கிறேன். பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்பிபி அரசாங்கத்தில். நான் மட்டுமில்லை, எனது யாழ்ப்பாணத்து மக்கள் 3 எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு. ஆனால் நான் இங்கே பாராளுமன்றம் வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை? ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து 1 மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கேன் சொல்லி இருக்கிறேன். ஆனால் யாராவது இதை பற்றி கதைக்கிறார்களா? இல்லை. மெத்துமாட்ட லியூமக் லியல துண்ணா මේ as a leader of house මෙයා මට උත්තර දෙන්න ඕනේ අයි මගේ ටයිම් එක වෙන් කරලා නැහැ කියලා. මට මේක සිංහලෙන් කියන්න කැමැති. මාව නිකන් කොටි කියලා අයි එච්චර ඩිප්‍රස් කරන්නේ. මං කොටි නම් අරස් කරන්න මම නැත්තම් වෙඩි දියන්න. ඕගොල්ලෝ මර මිනිමරලා තියනවා. මිනිමරපු ආණ්ඩුව තමයි මේක. 1980 ගානක් කොච්චර මිනිමරුවද? එහෙනම් මාවත් මිනිමරලා තියන්න. මගේ ලක්ෂ ගණනාව මිනිමරලා තියනවා මුල්ලිවායිකල් වල. මෙතුමාගේ ප්‍රෙසිඩන්ට් කිව්වා කවුරුත් මරලා නැහැ කියලා. ඒ විදියට මගේ දාන්න 44001 let me kill. මට එක පොලිසියක් මම දැන් පුළුවන් නම් ජනාධිපති මහත්මයා යන්න කියන්න වාහනේ එලවගෙන පාරේ මේ ෆුඩ් සිටියකට මං යනවා බය නැතුව. මට කිසි ආරක්ෂාවක් දීලා තියෙනවද අද වෙනකන්? වාහනේ දීලා තියෙනවද යන්න? මට පාරේ දැන් බලන්න මන්නාරමේ මගේ ස්ටාගේ ඉස්සර දෙන්නෙක් මරුවා. දෙයිවලේ එක්කෙනෙක් මරුවා. මාව වරුවත් பாக்கியமா කියනවා මේ ආණ්ඩුව. தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு? உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம்.